அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். புதன் வக்கர பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசினருக்கு புதன் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அவர் உரியவர். கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் பகவான் வக்கரமாவதால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் குறையும். தற்சமயம் கவனம் குறையும். கெட்ட சகவாசம் உண்டாகும். கெட்ட சகவாசத்தினால் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய தொல்லைகள் காத்திருக்கிறது. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் வரும், சோம்பல் வரும். ஆக புத்தி சரியாக செயல்படவில்லை. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்புறவு ஏற்படக்கூடும். அது அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும். ஆகவே பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்திருப்பீர்கள். கையை கடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். சக கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். வீண் மனஸ்தாபம் உண்டாகக்கூடிய நேரம் இது. ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் உள்ளவர்கள் கவனமாக இருங்கள். பணம் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. இந்த நேரத்தில் சிம்ம ராசினருக்கு ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு சரியில்லை. ஆக மொத்தம் சனி சரியில்லை, ராகு சரியில்லை, கேது சரியில்லை. இந்த நேரத்தில் புதன் பகவானும் வக்கரமாவது அதுவும் சரியில்லை. ஆகவே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக தாங்கள் இருக்க வேண்டும். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு சிலருக்கு வேலை வாய்ப்பு இழக்க நேரிடலாம். பதவி உயர்வு தடங்கலாகலாம். மனதிற்கு பிடித்தபடி பதவி உயர்வு கிடைப்பதில் தடங்கல்கள், தாமதங்கள் வந்து போகலாம். உயர்கல்வி கற்க விருப்பம் உள்ளவர்களுக்கு தற்சமயம் சிறு தடங்கள் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.